Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்றைக்கி டேட்டு 2/5/2024. இந்த வீடியோ ஒரு நைட்டு 10 o'clock ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ஆல் இண்டியா கோட்டா அண்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரெண்டுக்கும் காமனாக இந்த தகவல்களெல்லாம் பொருந்தும். என்னென்ன காரணங்களுக்காக மெடிக்கல் அட்மிஷன் ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்னு கொடுத்துருக்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம எதுக்காக இந்த நேரத்தில் இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, இந்த தவறுகளெல்லாம் செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான அட்மிஷன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே தயாராகிக்கலாம். அதை பற்றின விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோவை போட்டிருக்கிறோம். மற்றபடி மாணவர்களையோ அல்லது பெற்றோர்களையோ பதட்டப்படுத்துறதுக்கோ, இல்லைன்னா அவங்கள டென்ஷன் பண்ணுறதுக்கோ, இல்லைன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடலை. வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸை எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம தயார் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாலே போதுமானது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை சேனலை இது வரைக்கும் பார்த்துட்ருக்குறோம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஒர்க் பிஸியில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட் யூஜி 2024 ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 2023 ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இது ஆல் இண்டியா கோட்டாவில் இருந்து எடுத்தது, புல்லட்டினில் இருந்து எடுத்தது. இது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். இப்போ என்னென்ன காரணங்களுக்காக அட்மிஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வித்தவுட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் டாக்குமெண்ட் ஷல் நாட் பி அலவுடு டு டேக் த அட்மிஷன் இன் allotted மெடிக்கல் ஆர் டென்டல் காலேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்டிஏல நீங்கள் நீட்டுக்கு அப்ளிகேஷன் போடும்போது எந்த விதமான டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணல, ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10 கைவிரல் ரேகை, இது மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் கவுன்சிலிங்க்கு தேவையோ அதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய டைம் போஸ்ட் பண்ணிட்டோம். அதை பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஒருவேளை அது வர்றதுக்கு டிலே ஆகுது அப்படின்னா, ஒரிஜினல் உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய அட்மிஷனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சரி, டென்டல் காலேஜாக இருந்தாலும் சரி. ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ண தேவையில்லை. லாஸ்ட் இயரில் 2023 ப்ராஸ்பெக்டஸில் அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் இருக்கும், அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி பின்னு இதெல்லாம் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இதெல்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வரும்போது எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த காலேஜ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை, ஒரிஜினல்ஸை வாங்கி பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரிஜினல்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் ஒரிஜினல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எந்த டாக்குமெண்ட் இல்லையோ அதை அப்ளை பண்ணி உடனடியாக வாங்கி வச்சுக்குங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட, பேரண்ட்ஸ் கேட்ட கொஷினுக்கு எம்சிசி தரப்பில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஐ ஹாவ் பர்த் சர்டிஃபிகேட் ஆர் கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதர் சர்டிஃபிகேட், வாட் எவர் இட் இஸ், இன் ரீஜனல் லாங்குவேஜ் will it be acceptable at the time of reporting. இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு கல்லூரி அலாட் ஆகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஏதாவது ஒரு காலேஜுக்கு உங்களுக்கு அலாட் ஆகுது, அது நார்த் சைடில் இருக்கிற எய்ம்ஸாக இருக்கலாம், ஓகேவா? இல்லைன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் அலாட் ஆகுது அப்படின்னா இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அதர் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் இருக்கணும். அதே போல்
இங்கிலீஷ் ஆர் ஹிந்திலையும் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு வர எல்லா சர்டிஃபிகேட்டுமே அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கிலீஷ் ப்ளஸ் ரீஜனல் லாங்குவேஜ். இப்போ தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திராவில் இருக்கிறீங்கன்னா ஆந்திராவில், கேரளானா இங்கிலீஷ் ப்ளஸ் மலையாளம், இங்கிலீஷ் ப்ளஸ் தெலுங்கு, இல்லை இதோட அடிஷ்னலாக ஹிந்தி இருக்குது அப்படின்னாலும் அது வந்து அக்செப்டபிள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு கேரி த சர்டிஃபிகேட் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் இங்கிலீஷ் வெர்ஷன். அதுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் வெர்ஷனை ஒரிஜினலாக கொண்டு வந்துடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழேயே அதர் தேன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அலாங் வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட். சரி, இப்போ வந்து இங்கிலீஷில் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லா சர்டிஃபிகேட்டும் தமிழ்நாட்டில் இஸ்யூ பண்ணுறது எல்லாமே வந்து அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இருந்தாலும் நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது, இஃப் தேர் இஸ் டிஸ்கிரிபன்சி இன் ஸ்பெல்லிங் ஆஃப் நேம் இன் டாக்குமெண்ட்ஸ் அண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாட் ஐ டு டூ. இப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நேமில் இனிஷியலில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம், இல்லைன்னா ஸ்பெல்லிங்கில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து தப்பாக டைப் பண்ணியிருந்துருக்கலாம் எப்போது நீட் அப்ளிகேஷனில். இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யலாம்? இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ராமசாமி, இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருப்போம். அவங்க ஆக்சுவலாக வந்து RAMASAMY அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் சென்டரில் நான் டைப் பண்ண சொன்னேன் சார், அப்ளிகேஷனில் இப்படி போட்டுட்டாங்க SWAMY. அப்போது என்னோடய நீட் அப்ளிகேஷனில் இப்படி இருக்குது, அதே தான் என்னோடய அட்மிட் கார்ட்லேயும் வந்தது, இப்போ ரிசல்ட்லேயும் அப்படி தான் வரும், ஆனால் என்னுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது, ராமசாமின்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அதுக்கு வந்து 2 பர்சனும் கேண்டிடேட் அந்த 2 சர்டிஃபிகேட்டுக்கும் ஒரு அஃபிடவிட் வாங்கி சொல்லியிருக்காங்க. 2 சேம் பர்சன் தான், இந்த 2 டாக்குமெண்ட்டும் பிலாங்ஸ் டு த சேம் பர்சன் அப்படின்னு வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் செய்யலை, இப்போ மேலே சொன்ன இந்த 2 பாயிண்ட்டும் செய்யலை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அடுத்த 3வது பாயிண்ட் பாருங்கள். வாட் இஃப் ஐ டு நாட் ஹேவ் மை ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வித் மீ அட் த டைம் ஆஃப் ஜாயினிங். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அலாட்டட் காலேஜ். இப்போது உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போது நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு, ரிசல்ட் வந்திருக்குது. இதுக்கு நடுவில் எனக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் வேறு ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு ரவுண்ட் 1 ஒரு சீட்டு கிடச்சிது. அந்த காலேஜில் நான் போய் சேர்றதுக்கு லாஸ்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த லாஸ்ட் டேட் அண்ட் டைமுக்குள்ளே நான் ப்ரீவியஸாக படிச்சுட்டு இருந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து, காலேஜிலேருந்து ஆர் வாட் எவர் த கோர்ஸ் இட் மே பி, அங்கேருந்து என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து சேர்றத அந்த குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே என்னால் கொடுக்க முடியல, அவங்க கேட்ட ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய அட்மிஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அலாட்டட் காலேஜஸ்க்கு போகும்போது ஒரிஜினல்ஸோடு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன், அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரவுண்ட் 1 எனக்கு ஒரு சீட் அலாட் ஆகுது. அப்போது அலாட் ஆன உடனே நான் என்ன பண்ணணும், என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த காலேஜில் நான் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ரவுண்ட் 2 எனக்கு வந்து இன்னொரு காலேஜ் கிடைக்குது. இப்போ அந்த காலேஜ் ரவுண்ட் 2 காலேஜ் அப்படிங்கிறது நான் முதல்லையே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காலேஜ் ரவுண்ட் 1 கிடைக்காம இப்போ ரவுண்ட் 2 கிடச்சிருக்குதுன்னா, இப்போ ரவுண்ட் 1 உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இப்போ ரவுண்ட் 2 காலேஜில் அந்த குறிப்பிட்ட கடைசி நேரத்துக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போ கடைசி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இங்கே ரிசல்ட்டு வந்த உடனே ரவுண்ட் 1 நீங்கள் ஜாயின் பண்ணியாச்சு, ரவுண்ட் 2க்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ரவுண்ட் 2க்கான ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டேவே பழைய காலேஜுக்கு போகிறீங்க. அங்கே வந்து நீங்கள் ரிலீவ் ஆகிறதுக்கான ரீசனை சொல்கிறீங்க.
அதுக்கான ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறீங்க. எனக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் இன்னொரு காலேஜ் கிடச்சிருக்குது, அதனால் என்னுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறீங்க. லெட்டர் கொடுத்தோன்னா அவங்க ஒரிஜினல்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இமிடியேட்டாக ரவுண்ட் 2 காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். இதில் ஏதாவது டிலே ஆச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் ரவுண்ட் 2ல் இந்த கடைசி நாள் வந்துருச்சு, கடைசி நேரம் வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களால் ஒரிஜினல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் என்னாகும், உங்களுக்கான அந்த அலாட்மெண்ட் அட்மிஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Candidates who have been allotted a seat through the NEET UG counseling by MCC are informed to their சரி கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் வந்துடலாம். The candidates need to have their original certificate at the time of reporting. ஓகேங்களா? அப்போ நீங்கள் போகும்போது அது ரவுண்ட் 1ஆக இருந்தாலும் சரி, ரவுண்ட் 2ஆக இருந்தாலும் சரி, ரவுண்ட் 3ஆக இருந்தாலும் சரி, ரீஅலாட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், திரும்பவும் இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரிஜினல்ஸோடு போயிடணும். அந்த குறிப்பிட்ட காலம் நேரத்துக்குள்ளே நீங்கள் போயிடணும் அப்படிங்கிறது தான் இதை சொல்லியிருக்காங்க. அதனால் இதை இப்போவே ஞாபகத்தில் வச்சுக்குங்க. திரும்பவும் அலாட்மெண்ட் அப்போது ஒரிஜினல்ஸோடு போகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வச்சுருக்குறோம், அதையும் பார்த்துருங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. திரும்பவும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். Till then, bye, see you, have a nice day and thanks for watching. இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1ஓ இல்லை ரவுண்டு 2ஓ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Till then, bye, see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.